என் லைஃப்பில் ஸ்பெஷல் பர்சனோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதனால் நம்மளே நம்ம கையால் கேக் செய்வோமே அப்படின்னு கேக் செய்ய இறங்கியாச்சு. அதுக்கு 1 கப் தயிர், 1 கப் சர்க்கரை, 1 கப் பால், 1/2 கப்பு எண்ணெய், வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பால் தயிர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 கப் மைதா, ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் ஜலிச்சு ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை கேக் டின்னில் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் கேக் பண்ண போகிறேன். ஸோ கேக் டின்னில் அதில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மைதா மாவு லைட்டாக தூவி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த டின்னை மாவை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வச்சிடலாம். ஆல்ரெடி குக்கரில் நான் யூஸ் பண்ண உப்பு இருந்துச்சு, ஆல்ரெடி கேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட உப்பு, அதனால் அது அந்த கலரில் இருக்குது. அந்த உப்பை கொட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம டின் எடுத்து அதுக்குள்ளே போட்டு டின் எடுத்து வச்சுட்டு குக்கரோட மூடியும் அந்த பெல்ட்டையும் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆனால் இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. இதுக்கப்புறம் ஆனது எல்லாமே சொதப்பல் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறவாங்க. ஆக்சுவலாக பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு 1 கப் முந்திரி எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு 1 கப் சர்க்கரை போட்டு அது இந்த அளவுக்கு தேனை விட கொஞ்சம் டார்க் ஆகிற கலர் வரைக்கும் அதை பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணதுக்கப்புறமா முந்திரி எடுத்து போட்டால் முந்திரி ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. பட்டர் ஷீட்டில் போட்டால் பட்டர் ஷீட்டோடலேருந்து தனியாக வராமல் பட்டர் ஷீட்டோடவே வந்துடுச்சு. அந்த அட்டம் ப்ளாஃப். சரி, நம்ம அடுத்த ஸ்டெப்பாவது செய்வோம் அப்படின்னு திருப்பி சுகரை மெல்ட் பண்ணி அதில் 4 ஸ்பூன் பட்டரை போட்டு கிண்டி எடுத்து அடுத்து க்ரீம் ஊற்றினா அந்தவும் ப்ளாஃபுங்க. அதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே கெட்டியாக பால்கோவா மாதிரி வந்துடுச்சு. ஐயோ என்னடா இது அப்படின்னு அதையும் ஓகே அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி தனியாக அந்த எசன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் முடிஞ்சது பார்த்தா தென் ஃபைனலாக என்ன ஆச்சுன்னா கேக்கெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்தது. பட் ஒரு 2 நிமிஷத்தில் கேக்கை தீய விட்டுட்டேன். ஸோ அடியில் ஃபுல்லாக கரிஞ்சு போச்சு. பட் கேக் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ அந்த மிடில் அந்த பார்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதுலேயே அந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லவே இல்லையே. என் ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ என் கையாலேயே கேக் செஞ்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு பண்ணியிருந்தேன். அவங்க சரி ஓகே ஏதோ பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் ரொம்ப ஸ்பெஷலாக நீ எனக்காக பண்ணியிருக்க அப்படின்லாம் என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு 35th பர்த்டே இன்னைக்கு. ஸோ எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை. தேங்க்யூ ஜோஷிதா. ஓகே, கேக் கட் பண்ணலாமா? ஓகே. ஒரு சொதப்பல் கேக் ரெடி. பட் we are very happy. Birthday to you. Happy birthday to you. Happy birthday to you my dear. Happy birthday to you. Happy birthday to you. நான் கேட்டது ஆனால் அவர் தந்தது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு கேக் வீடியோ.